மக்களே, நாங்கள் ஹைதராபாத்தில் தங்கியிருந்த எஸ்விஎம் கிராண்ட் ஹோட்டலில் காலையில் பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு கை பார்த்துட்டு சீக்கிரமாகவே புறப்பட்டு கோல்கொண்டா கோட்டையை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் அந்த கோட்டையோட பிரம்மாண்டமான வரலாற்றை பார்ட் 1 வீடியோவில் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஹைதராபாத்தின் இன்னொரு மாஸ் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். ஃபைனலி நாம் வந்துட்டோம். இதோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் சார்மினார். சார்மினார்னா என்ன? அதோட பேர்லேயே இருக்கு. சார்மினார்னா 4 மினாரங்கள்னு அர்த்தம். குலி குதுப் ஷா தான் இதை கட்டினாரு. இதோட பின்னணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஹைதராபாத் சிட்டியை பிளேக் நோய் பயங்கரமாக தாக்கினது. அந்த நோய் நகரத்தை விட்டு போனதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தன்னோட தலைநகரத்தை கோல்கொண்டாவில் இருந்து பாக்கியா நகர், அதாவது தற்போதைய ஹைதராபாத்திற்கு மாற்றினதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த மாபெரும் வெற்றி கோபுரத்தை கட்டி எழுப்பினார். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சார்மினார் வாசலை ஒட்டி சும்மா பவர்ஃபுல்லாக நிற்கிற இந்த பாக்கியலட்சுமி அம்மன் கோவில் தான். இந்த இடம் முதல்ல அம்மன் கோவிலாக தான் இருந்துச்சான். இந்த கோவில் இங்கே இருந்ததால தான் இந்த இடமே பாக்கியா நகர்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சார்மினார் பார்க்க வர எல்லோரும் இந்த அம்மனை தரிசிக்கிறது இங்கே ஒரு பாரம்பரியமாக இருக்குது. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. சார்மினாருக்கு உள்ளே நம்ம போகணும்னா நுழைவு கட்டணம் செலுத்தணும். ஒரு ஆளுக்கு 25 ரூபாய் நுழைவு கட்டணம். மேலே ஏறி நின்று பார்த்தா ஹைதராபாத்தோட அந்த பழைய நகர வீதிகளை பார்க்கலாம். காலையில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். நல்லா சுற்றி பார்க்கலாம். சுற்றி இருக்கிற 4 மினார்களுக்கும் தனித்தனி படிக்கட்டுகளை கொண்டது. சார்மினாரை சுற்றி இருக்கிற லாட் பஜார் வளையல்களுக்கும் முத்துகளுக்கும் செம ஃபேமஸ். ஆனால் இங்கே பேரம் பேசுறது தான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. அதனால் நல்லா பேரம் பேசி வாங்குங்க. மற்றபடி இங்கே பார்க்க பெருசாக ஒன்றும் இல்லை. சார்மினாரில் ஷாப்பிங் முடித்து ரொம்ப டயர்டாக இப்போ நம்ம தங்கி இருக்கிற மெடிப்பள்ளி ஏரியாவில் இருக்கிற எஸ்விஎம் கிராண்ட் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இந்த எஸ்விஎம் கிராண்ட் ஹோட்டலில் இருக்கிற லொக்கேஷன் சிட்டி சென்டருக்கும் அவுட்டர் ரிங் ரோடுக்கும் நடுவில் இருக்கிறதால ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதனால தான் உங்களால் ஹைதராபாத் சிட்டிக்குள்ளேயும் வெளியேயும் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப சுலபமாக போக முடியும். இதுதான் நம்ம ரூம். வாங்க உள்ளே போய் ஒரு குட்டி ரூம் டூர் பார்க்கலாம். நாம் இங்கே 2 ரூம் எடுத்திருந்தோம். ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது. படுத்து தூங்க பெட் ரொம்பவே கம்ஃபர்ட் சாஃப்டாக இருக்குது. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூடான மற்றும் குளிர்ந்த தண்ணீர் வசதி எப்போவும் இருக்குது. சோப்பு, ஷாம்பு, தேவையான டாய்லெட்டரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கெட்டில் இருக்குது. காபி, டீ பவுடரும் கொடுத்துருக்காங்க.
அதனால் எப்போ வேணுனாலும் நாமளே காபி டீ போட்டுக்கலாம். ரூமில் ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இங்கே பவர் பேக்கப் வசதி இருக்குது. அதனால் ஏசி டிவி எல்லாம் தடை இல்லாமல் வேலை செய்யுது. இது பெரிய நிம்மதி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற ரூம். இவங்களோட சர்வீஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இந்த எஸ்விஎம் கிராண்ட் ஹோட்டலில் தங்குறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். இது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன், ப்ரொமோஷன்லாம் இல்லை. காலையிலேயே ரெடியாகி இப்போ நம்ம ஹோட்டல் எஸ்விஎம் கிராண்டின் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இட்லி, வடை, தோசை, பூரி மசாலா, சேமியா உப்மான்னு சவுத் இந்தியன் ஆப்ஷன்களும், அவிச்ச முட்டை, பழ சாலட், ஹெல்த்தி ஆப்ஷன்களும், கூடவே டீ, காபி, பிரெட் டோஸ்ட், ஜாம், கார்ன்ஃப்ளாக்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் போன்ற கான்டினென்டல் ஆப்ஷன்களும் தாராளமாக இருக்குது. எல்லா உணவுகளும் நல்ல சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையிலேயே நல்லா வயிற்றை நிரப்பிக்கலாம். நாங்களும் ஃபில் பண்ணிவிட்டு அங்கிருந்து அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் யூகாலிட்டிக்கு கிளம்பிட்டோம். இங்கே சிட்டிக்குள்ளேயே உசைன் சாகர் ஏரி, பிர்லா மந்திர், சாலார் ஜங் மியூசியம்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் சுற்றியும் பிரம்மாண்டமான ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜர் சிலை, உலக புகழ்பெற்ற ராமோஜி பிலிம் சிட்டி, பழமையான யாதகிரி குட்டா கோவில்னு வேற லெவல் இடங்கள் இருக்குது. இந்த எல்லா இடங்களையும் நாங்கள் விசிட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு இடத்தை பற்றிய தேவையான தகவல்களை தனித்தனி வீடியோ பதிவாக பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சார்மினாரோட அழகையும் ஹோட்டல் எஸ்விஎம்மின் சௌகரியமான ரூமையும் பார்த்தோம். மொத்தத்தில் இந்த விசிட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹைதராபாத்தில் மறக்காமல் பார்க்க வேண்டிய உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.